வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோமுக்குள்ளே வந்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம மசால் வடை சாப்பிட்ருப்போம், உளுந்த வடை சாப்பிட்ருப்போம். பட் 2 வடையும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கார வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது திருநெல்வேலி சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு உளுந்து அதே மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சேன். பருப்பு இன்னும் ரொம்ப குறைன்னு அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்த வடை மாதிரியும் இருக்கும், மசால் வடை மாதிரியும் இருக்கும். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். இப்போ நான் கலக்கி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிக்க போகிறேன். உள்ளே நல்லா நின்று வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ வெளியில் ரொம்ப குறைன்னு வேணும் அப்படின்னா, ரொம்ப பருப்பாக இருக்கும்ல மசால் வடை மாதிரி, அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ரொம்ப குறைன்னு அரைச்சிக்கோங்க கடலைப்பருப்பை. அப்படியும் அரைக்கலாம், இப்படியும் அரைக்கலாம். 2மே சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.